இம்மையும் நன்றாம் இயல்நெறியும் கைவிடாது உம்மையும் நல்ல பயத்தலால் செம்மையின் நாணம் கமழும் கதுப்பினாய் நன்றேகாண் மானமுடையார் மதிப்பு. இந்த நாணம் கமழும் கதுப்பினாய் இருக்கு பாருங்க, மூன்றாவது அடி. நாணம் கமழும் கதுப்பினாய். நாணம் அல்ல, நாணம். அதாவது ரன்னகரம் போட்டிருக்காங்க. நாணம் டன்னகரம் அல்ல. நாணம் கமழும் கதுப்பினாய். கதுப்புன்னா கன்னம்னு ஒரு பொருள் இருக்குது, கதுப்புன்னா கூந்தல்னு ஒரு பொருள் இருக்குது. இங்கே நாணம் என்பது இந்த கஸ்தூரிக்கு இன்னொரு பெயர் நாணம். நாணம் கமழும் கதுப்பு. அந்த நாணம் செம்மையின் நாணம் கமழும் கதுப்பு. செம்மையின்னா செவ்வையாக, செவ்விதாக அப்படின்னா நன்றாக. செம்மையின் நாணம் கமழும் என்றால் அந்த கஸ்தூரி கமழ்கின்ற கூந்தலை உடையன்னு வைக்கலாம், அல்லது கன்னத்தை உடைய என்றும் கொள்ளலாம். ரெண்டுமே சரிதான். செம்மையின் நாணம் கமழும் கதுப்பினாய் நன்றே காண். நன்றே காண்னா என்ன? நன்றே காண் அப்படின்னா நல்லதே என்பதை காண்பாயாக. எது நல்லதே? இப்போ முதலடிக்கு போகணும். இம்மையும் நன்றாம் என்றால், இம்மைனா இந்த பிறவி, இந்த பிறவியிலும் நன்று. எது? அந்த மானம் உடையவர்களுடைய காப்பாற்றி பெருமை அடைவது. இம்மையும் நன்றாம். இந்த மானம் உடையவர்களுடைய மதிப்பு இந்த பிறவியிலும் நல்லதே. இயல் நெறியும் கைவிடாது என்றால், இயல் நெறினா அந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மேல் உலகத்துக்கு செல்லும் வழியையும் கைவிடாது, கைவிட மாட்டாது. உம்மையும் என்றால் கைவிடாது நடப்பதனால் அவர்களுக்கு உண்டாக இருக்கின்ற அந்த மறுமையிலும், அதாவது இவ்வுலகத்தை விட்டு நீங்கி மறு உலகத்துக்கு சென்ற போதும் நல்ல பயத்தலால்னா நன்மையையே அவர்களுக்கு கொடுக்கும். ஆதலால் இந்த மானம் உடையார்களுடைய மதிப்பு இம்மையும் உம்மையும் நன்றே காண். நல்லது அப்படின்னா மானமுடையவர்களாகத்தான் வாழ வேண்டும் என்ற கருத்து இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஒரு தொடர்புடைய திருக்குறளையும் பார்த்து விடுவோம். புகழ் இன்றால் புத்தேள் நாட்டு உய்யாதால் என்மற்று இகழ்வார்ப்பின் சென்று நிலை. திருக்குறள் 966.